வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து பீட்சாவோட வந்திருக்கிறேன். இந்த பீட்சா எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஸோ நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல ஒரு பேன் ஒன்று வச்சிருக்கேன். இதுல வந்து ஒலிவ் ஆயில் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் அல்லாடிக்கு 15 மில்லி ஒலிவ் ஆயில் இருக்கு. இந்த ஒலிவ் ஆயில் இதுல விடுங்க. விட்டு இது லைட்லியா ஹீட் ஆகட்டும். இந்த எண்ணெய் வந்து லைட்லியா ஹீட் ஆன பிறகு சின்ன வெங்காயம் இருக்குது, ஸ்மால் ஆனியன் 10 சின்ன வெங்காயம் யூஸ் பண்றேன். இதுல 45 கிராம் சின்ன வெங்காயம் வருது. இதை இதுல போடுங்க. இதுல வந்து 2 உள்ளி பூடு இருக்குது, எல்லாட்டிக்கு 5 கிராம் உள்ளி இருக்கு. இதையும் இதுல போடுங்க. சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். ஆனா கோல்டன் ப்ரௌனா வரக்கூடாது. இந்த வெங்காயம் வந்து சாஃப்ட் ஆகணும். ஸோ இந்த பீட்சா சாஸ் வந்து ஒரு 10 இன்ச் அல்ல ஒரு 12 இன்ச்சுக்கு வந்து பெர்ஃபெக்டா காணும். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிட்டுது. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதுல வந்து கேன் க்ரஷ் டொமேட்டோ இருக்குது. கேன்ல வர க்ரஷ் டொமேட்டோ 1 கப் அல்லாட்டிக்கு 250 கிராம்ஸ் இருக்கு. இப்போ இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இதில் விடுங்க. இதுல வந்து டொமேட்டோ பேஸ்ட் இருக்கு, 2 டீஸ்பூன் அல்லாடிக்கு 10 கிராம் வருது டொமேட்டோ பேஸ்ட். இதையும் இதுல போடுங்க. இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்க இதுல சில்லி ஃபிளேக்ஸ் போடலாம். இதுல நான் 1 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் போடுறேன். 1/2 டீஸ்பூன் உப்பும், இதுல வந்து 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் இருக்குது, மிளகு பவுடர். இதையும் இதுல போடுங்க. ஒரிகேனோ இருக்குது, 1/2 டீஸ்பூன் இருக்கு. இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து 1 பே லீஃப் இருக்குது. இந்த பே லீஃபையும் இதுல போடுங்க. இதுல வந்து 1/2 டீஸ்பூன் சீனி இருக்கு. இந்த சீனியையும் இதுல போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு கொதி வரட்டுக்கும். ஒரு கொதி வருதில்ல, இப்படி பபிள்ஸ் வருதில்ல, இப்படி வரைக்க ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். மீடியத்துக்கும் லோ ஹீட்லயே வைங்க, கூட்டி வச்சிடாதீங்க. ஒரு 3 நிமிஷமா தான் நான் இருக்கு. இடக்கிட கிளறி விடுங்க. திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 12 நிமிஷம் மீடியத்துக்கு லோ ஹீட்ல வச்சு இதை சிம்மர் பண்ண விட போறேன். அண்ட் கூட்டி வச்சிடாங்க ஹீட்டை. ஸோ இப்போ டோட்டலி வந்து 12 நிமிஷம் ஆயிருக்குது. இடக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. இப்போ திருப்பி மூடி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் விட போகிறேன் சிம்மர் பண்ணுறதுக்கு. இன்னொரு 3 நிமிஷம். ஸோ டோட்டலி வந்து நான் 15 நிமிஷம் இதை சிம்மர் பண்ண வச்சுருக்கேன். மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் இடையில வச்சுக்கொண்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இந்த போட்ட பே லீஃபை வந்து எடுத்து விடலாம், தேவையில்லை இது. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இது ரெடி. ஸோ இதுதான் ஒரு விதமாக நான் செய்கிற பீட்சா சாஸ். இந்த ஃபியூச்சரில் இன்னும் 2-3 விதம் இருக்குது, காட்டித்தாரன். இந்த பீட்சா சாஸ் செய்து முடிஞ்சது. இதை நல்லா ஆற விடுவோம். ஸோ இந்த பீட்சாக்கு கீழே போகிறதுக்கு கோர்ன்மீல் தேவை. கோர்ன்மீல் வந்து உங்கள்ட்ட இல்லாட்டிக்கு காஞ்ச சோளன் 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்குது. சோளனை இந்த கிரைண்டரில் போட்டு அரைச்செடுப்பேன். கோனை வந்து அரைச்சிருக்கிறேன். இந்த ஆகலும் பட்டா இல்லாமல் ஒரு அளவுக்கு நறுவல் அரைச்சிருக்கிறேன். பீட்சாக்கு அடியில் போட்டிங்கன்னு சொன்னால் தான் ஒட்டி பிடிக்கும். பிரம்பால் டிஷ்ஷில் போடுங்க. பீட்சா டோ செய்யறதுக்கு முதல் நாங்கள் வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் இதில் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கிறேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து 1/4 கப் அல்லாட்டிக்கு 60 மில்லி லூக் வார்ம் வாட்டர் இருக்குது, தண்ணி இதில் விடுங்க. இதில் வந்து ட்ரை ஈஸ்ட் இருக்குது, 1 டீஸ்பூன் அல்லாட்டிக்கு 4 கிராம் ட்ரை ஈஸ்ட் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. ஸோ அந்த ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து குளிர் தண்ணி விடக்கூடாது, குளிர் தண்ணியும் இருக்கக்கூடாது, ஆளும் சூடான தண்ணியும் இருக்கக்கூடாது. இதில் வந்து சீனி இருக்குது, 1 டீஸ்பூன் அல்லாட்டிக்கு 4 கிராம் சீனி. இதையும் இதில் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 6-7 நிமிஷம் வைக்கணும். நல்லா ஃபோமியாக வர்றது, நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த ஈஸ்ட்டை. ஸோ அந்த பீட்சா டோ குழைக்கிறதுக்கு நான் ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு ஆக்சுவலி நான் மென்ஷன் பண்ணுறேன், எனக்கு ஏற்கனவே கொஸ்டின்ஸ் வந்திருந்தது ஃபேஸ்புக் ஃபேன் பேஜில். மெஷரிங் பண்ணுற கப்போட சைஸ் என்னண்டு. ஸோ நான் நார்மலி மெஷர் பண்ணுற கப்போட சைஸ் வந்து இப்போ 1 கப்புன்னு சொன்னால் 250 மில்லி கப்பில் மெஷர் பண்ணுறேன். 1/2 கப்புன்னு சொன்னால் 125 மில்லி 125 மில்லி. 3/4 கப்புன்னு சொன்னால்
280 milliliter, 1/3 cup ன்னு சொன்னா 80 milliliter, 1/4 cup ன்னு சொன்னா 60 milliliter. So இந்த measuring cups தான் நான் யூஸ் பண்றேன்னா மெஷர் பண்றதுக்கு. So இதுல bowl எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து all purpose flour இருக்குது. நான் மெஷர் பண்ண கப் வந்து 250 milliliter கப்ல மெஷர் பண்ணியிருக்கிறேன். So இதுல வந்து 3 கப் plus 1/4 cup என்று சொன்னா நான் மெஷர் பண்ண 1 cup வந்து 250 milliliter, 1/4 cup வந்து 60 milliliter கப்ல இருந்து மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலி வந்து 3 cups plus 1/4 cup எல்லாட்டிக்கு 500 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளாருக்கு இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, 1 டீஸ்பூன் எல்லாட்டிக்கு 4 கிராம் உப்பு இருக்குது, இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு நடுவில் ஒரு வேலை மேக் பண்ணுங்க, நடுவில் ஒரு ஸ்பேஸ். இப்படி ஒரு ஸ்பேஸ் விட்டா பிறகு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு எனக்கு சரியா 7 நிமிஷம் எடுத்துருக்குது இது ஆக்டிவேட் பண்றதுக்கு. இப்போ இதை இந்த சென்டரில் விடுங்க. இதில் வந்து ஆலிவ் ஆயில் இருக்குது, எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், எல்லாட்டிக்கு 45 milliliter ஆலிவ் ஆயில் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து ரூம் டெம்பரேச்சர் தண்ணி இருக்குது, 1 கப் எல்லாட்டிக்கு 250 milliliter தண்ணி இருக்குது ரூம் டெம்பரேச்சர். இப்போ இதையும் கொஞ்சம் விடுவோம். இப்போ விட்டுட்டு முதல்ல இதை மிக்ஸ் பண்ணி எடுப்போம். அரைவாசி விட்டுருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுப்போம். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து பட்டர், மெல்டட் பட்டர் போடலாம். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் விடுறதுக்கு இந்த பீட்சா வந்து டேஸ்டாக இருக்கும். ஸோ இன்னும் தண்ணி விட போகிறேன். ஸோ நீங்கள் குழைச்ச ஒன்று கேக்கு தண்ணி கொஞ்சம் கூட்டிகிட்டு சொன்னால் டோன்ட் வரி, நீங்கள் கொஞ்சம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம். நல்லா பிசைஞ்சு குழைச்சிடுங்கோ. ஸோ இன்னும் தண்ணி விட போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதை நான் இப்போ செஞ்சு குழைச்சிருக்கிறேன். நான் எடுத்த 1 கப் அல்லடிக்கு 250 milliliter தண்ணியில் வந்து இந்த ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தான் மிஞ்சி இருக்குது. அந்த கவுண்டர் டாப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணி போட்டு கவுண்டர் டாப்பில் வச்சு இதை நீட் பண்ண போகிறேன். இந்த கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இது கொஞ்சம் மாவால் டஸ்ட் பண்ணுங்க. இந்த குழைச்சி வச்சிருக்க மாவை இதில் போட்டு நீட் பண்ணுவோம். நல்லா நீட் பண்ணணும். ஒரு 10லேருந்து 15 minutes இதை நல்லா நீட் பண்ணணும். ஸோ இதை நல்லா நீட் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான பீட்சா டோ கிடைக்கும். ஸோ இதை நல்லா நீட் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு 3 நிமிஷமாக நீட் பண்ணியிருக்கிறேன். இந்த நீட் பண்ணுறது சரியான இம்பார்ட்டன்ட். நான் செய்கிற அமௌண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு 2 பீட்சா 12 inch பீட்சா வந்து செய்தெடுக்கலாம். இப்போ ஒரு 6 நிமிஷமாக நீட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இழுத்து பிசைஞ்சு நீட் பண்ணி எடுங்கோ. இப்போ நான் 8 நிமிஷமாக நீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் 15 நிமிஷமாக இதை நீட் பண்ணியிருக்கிறேன். இப்படி நல்லா நீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து இதில் ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்து இதுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயிலால் வந்து ப்ரஷ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை இதில் வச்சுட்டு மாவை ஸோ இதுக்கும் கொஞ்சம் மேலே வந்து இந்த மாவுக்கும் சுற்றி வர எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆயிலால் பூசி விடுங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் ரேப்பால் நான் மூடி போட்டு இன்னொரு டவலாலே மூடி போட்டு இது போட்டு 2.5 மணி நேரம் நான் புளிக்க வைக்க போறேன். டபுள் இன் சைஸா வர்றதுக்கு. ஸோ இதை நான் வந்து எக்ஸாக்ட்லி 2.5 மணி நேரம் வச்சிருக்கிறேன். இப்போ 2.5 மணி நேரம் ஆச்சு. இப்படி டபுள் இன் சைஸ் உங்களுக்கு வெராட்டிக்கு இன்னும் கூட நேரம் பையங்க டபுள் இன் சைஸ் வர்றதுக்கு. இந்த நல்லா டபுள் இன் சைஸா வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து நான் கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் டஸ்ட் பண்ணுங்க. நிறைய தேவையில்லை, லைட்லியாக டஸ்ட் பண்ணி விடுங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீட்சா டோவை இதில் எடுப்போம்.
சாரி, நான் இந்த டோவை வந்து வெட்டி எடுக்க நான் கேமராவை வந்து ஆன் பண்ண மறந்துட்டேன். நான் ஒரு பீக்ஸா தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். நீங்கள் 2 பீக்ஸா செய்கிறேன்னு சொன்னால் 12 இன்ச் பீக்ஸா 2 பீக்ஸா இதில் செய்யலாம். இதில் கொஞ்சம் மாவால் டஸ்ட் பண்ணிட்டு வச்சுட்டு நடுவுலேருந்து புஷ் பண்ணிக்கிட்டு போங்க. ஏர் பாக்கெட்ஸ், ஏர் பபிள்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். மேலேயும் கொஞ்சம் டஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லா புஷ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வட்டமாக அமர்த்தி எடுங்க. ஸோ இப்படி நீங்கள் அமர்த்தி கொண்டு போய் இதில் ஏர் பாக்கெட்ஸ் மாதிரி வந்தேன்னு சொன்னால் ஜஸ்ட் லைட்லியாக பிஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஏர் பாக்கெட்ஸ் போயிடும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைஸுக்கு எடுத்த இல்லை உங்களோட பேன் சைஸுக்கு எடுத்த பிறகு நான் இதில் 12 இன்ச் பீட்சா பேன் எடுத்திருக்கிறேன். ஆலிவ் ஆயிலால் வந்து ப்ரஷ் பண்ணியிருக்கிறேன். ப்ரஷ் பண்ண பிறகு நான் cornmeal அரைச்சி வச்சேன்ல, இது போட்டிங்கன்னு சொன்னால் ஒட்டி பிடிக்காது, ஈஸியாக இருக்கும். cornmeal கொஞ்சம் போடுவோம். ஸோ இந்த சோளன் அரைச்சி வச்ச போட்டிங்கன்னா தான் ஒட்டி பிடிக்காது. ரோல் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த பீட்சா டோவை இதில் வைப்போம். ரோல் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்கு இப்படி நான் ரோல் பண்ணியிருக்கேன். முள்ளு கரண்டி இருக்குல்ல, அந்த முள்ளு கரண்டியால் எடுத்து இப்படி எடுத்து குத்தி விடுங்க. அப்போ தான் இந்த ஏர் பாக்கெட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி பர்ஃபெக்டாக இதை பேக் பண்ணலாம். இப்படி நான் முள்ளுக்கரண்டியால் குத்தி இருக்கிறேன். குத்தின பிறகு செய்து வச்சிருக்கிற இந்த பீட்சா சாஸ் இருக்குது. ஸோ இந்த பீட்சா சாஸை வந்து இதுக்கு மேலே போடுவோம். ஸோ நான் செய்த பீட்சா சாஸ் அவெல்லாம் போட்டிருக்கிறேன், ஈவனாக போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து மொட்சரல்லா சீஸ் இருக்குது. இந்த மொட்சரல்லா சீஸ் போட்டிங்கன்னா தான் நல்ல கூவியாக எள்ளுப்படும். ஸோ இந்த மொட்சரல்லா சீஸ் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. ஸோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு டாப்பிங்ஸும் போடலாம். ஸோ இதில் நான் எனக்கு தேவைக்களவான இப்போதைக்கு மொட்சரல்லா சீஸ் போட்டிருக்கிறேன். பெப்பரோனி இருக்குது. ஸோ இந்த பெப்பரோனி உங்களுக்கு விருப்பம் வேணால் நீங்கள் போடலாம், பட் நான் பெப்பரோனி போடுறேன். ஸோ இந்த பெப்பரோனி வச்ச அப்புறம் இதில் மஷ்ரூம் இருக்குது. மஷ்ரூம் இதில் ஒரு 3 மஷ்ரூம் நான் எடுத்திருக்கேன், பட் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். ஸோ டாப்பிங் வைஸ் வந்து இதை நீங்கள் வெஜிடேரியனாகவும் செய்யலாம், நான்வெஜ்ஜாகவும் நீங்கள் இது செய்திருக்கலாம். ஸோ இந்த மஷ்ரூம் போட்ட அப்புறம் இதில் வந்து வெங்காயம் இருக்குது, பட் நான் யூஸ் பண்ண ஷாலட்ஸ் சின்ன வெங்காயம். எனக்கு சின்ன வெங்காயம் நல்ல விருப்பம். ஸோ இந்த சின்ன வெங்காயம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் போடலாம். ஸோ இந்த வெங்காயத்தை நான் இதில் வெங்காயத்தை போட்டிருக்கேன். எனக்கு ஆல் டைம் என் ஃபேவரட் பீட்சாவில் எனக்கு பெயின் டொமேட்டோ விருப்பம். ஸோ அதால் நான் தக்காளி பழம் சேர்க்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் சேர்க்க தேவையில்லை. ஸோ இந்த இருக்கு இவ்வளோ டாப்பிங்ஸ் நான் போட்டிருக்கிறேன். என்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீஸியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே மொட்சரல்லா சீஸ் போடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் மொட்சரல்லா சீஸ் சேர்க்க போகிறேன். ஸோ இந்த இருக்கு இந்த பீட்சாக்கு நான் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ அவனை வந்து 400 degrees Fahrenheit அல்லாட்டிக்கு 200 degrees Celsiusக்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை தூக்கி பேக் பண்ணுவோம். நடு ரேக்லாம் தூக்கி வைக்க போகிறேன். 20 நிமிஷம் இதை பேக் பண்ணுவோம். 400 degrees Fahrenheit அல்லாட்டிக்கு 200 degrees Celsiusல. இப்போ 12 நிமிஷமாக இதை பேக் பண்ணி கொண்டிருக்குது. இப்போ ஒரு 15 நிமிஷமாக பேக் பண்ணி கொண்டிருக்கு. இன்னும் பேக் பண்ணணும். இப்போ எக்ஸாக்ட்லியாக வந்து 20 நிமிஷம் 400 degrees Fahrenheit இல்லை 200 degrees Celsiusல வச்சு இதை நான் பேக் பண்ணியிருக்கேன். இது நல்லா பேக் பண்ணிட்டு ஸோ இந்த பீட்சா கட்டரால வெட்டுவோம். ஸோ இது பர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருக்குன்னு இந்த கீழேயும் நல்லா பேக் பண்ணியிருக்கு.
இது முடிஞ்சது சூப்பரா இருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னா மறக்காம thumbs up பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்துன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.